உலகு. வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 0.2 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. 0.8 பாகை செல்சியஸாக உணரப்படுகின்றது. ஒரு சீலற்ற காலை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லலாம். மழையும் பனியும் சேர்ந்த வண்ணம் ஒரு காலை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். எனவே பாதைகளுடைய நிலைமையும் சரியாக இல்லை. எனவே வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பாதசாரிகள் கவனமாக வெளியே செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். எனவே நீண்ட தூர பயணம் செல்பவர்களும் கூட தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்கின்றார்கள். எனவே பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றதால் கிட்டத்தட்ட ஒன்டாரியோவின் பல பகுதிகளிலும் 30 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பனிப்பொழிவு நாளை காலை வரை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்தும் நாளைய நாள் முழுவதும் கூட அமைய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிகின்றது. அதுக்கேற்ற வகையில், அதாவது 2 வாரங்களுக்கு முன் ஏற்பட்ட அந்த கடும் பனிப்பொழிவு அதனுடைய முழுமையான ஸ்னோ அகற்றல் கூட இன்னும் முழுமையாக நிறைவடையாத இந்த சமயத்தில் மீண்டும் இந்த ஒரு ஸ்னோ ஸ்ட்ரோமுக்கான அறிவியல் மக்களை கொஞ்சம் அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். எனவே பார்க்கலாம், இதனுடைய இந்த ஸ்னோவுடைய தாக்கம் அந்த 2 வாரங்களுக்கு முதல் ஏற்பட்ட அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்னோ மாதிரி இருக்குமா அல்லது அதை விட சற்று குறைவாக இருக்குமா என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். எனவே இது பற்றிய தகவல்களையும் இன்றைய வானிலையில் நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கும் விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பதவி விலகல் குறித்த எரின் ஓச்சோலையின் அறிக்கையை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய டாப் ஆஃப் தி அவர் பகுதியில். மற்றும் கனடிய வளம் பகுதியில் தடுப்பூசி ஆணைகளுக்கு எதிரான ஒட்டாவா போராட்டங்கள் குறித்த மத்திய அமைச்சர்களின் கருத்து பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கலையரங்கம் பகுதியில் ஓவியா ஸ்ரீதரன் வழங்குகின்ற ஒரு கவர் சாங் மற்றும் வளமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலநிலை மற்றும் முக்கியமான பல கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் அமைய இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். எனவே இன்றைய நாளின் முக்கியமான பேசுபொருளாக அமைந்திருப்பது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பதவி விலகல். எரின் ஓச்சோலை அவர்கள் இன்றைய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து முறைப்படி விலகி இருக்கின்றார். அந்த தகவல் வெளியாக இருக்கின்றது. நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள். இன்றைய தினம் அதுக்கான அந்த ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும். அநேகமான அந்த கன்சர்வேட்டிவ் எம்பிஸினுடைய கோரிக்கையின்படி இன்றைய நாள் இந்த ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். அதுக்கேற்றவாறு இன்றைய தினம் நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் அவரை தலைமை பதவியிலிருந்து நீக்குவதற்காக பெரும்பான்மையான கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். எனவே ஓச்சோலையின் அடுத்த ஆண்டு நடைபெற திட்டமிடப்பட்ட தலைமை மதிப்பாய்வு வரை தலைவராக இருக்க கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவரை அனுமதிக்கவில்லை என திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இதில் மொத்தமாக 118 கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் 73 பேர் வரை இவரை தலைமை பதவியிலிருந்து நீக்குவதற்காக வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே பெரும்பான்மையின் அடிப்படையில் இவரும் பதவி விலக வேண்டிய அவசியம் ஏற்படுத்தியிருக்கின்றது. இதே நேரம் பார்ட்டி சேர்ஸ் என சொல்லப்படக்கூடிய ஸ்காட் ரைட் அவர்கள் இதில் வாக்களிக்கவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது.
எனவே இந்த வாக்கெடுப்பை தொடர்ந்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஓச்சோலே தனது முறையான பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் தலைமைக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். இருந்தாலும் கூட தொடர்ந்தும் டூரான் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்ற இருப்பதாகவும் எரின் ஓச்சோலே தெரிவித்திருக்கின்றார். அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்ல விஷயம், கனடா நமது வரலாற்றில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது என்பது பற்றி அவர் தன்னுடைய பதவி விலகல் குறித்த அறிக்கையில் ஓச்சோலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இப்பொழுது அவருடைய அந்த பதவி விலகல் அறிக்கையை நாங்கள் பார்க்கலாம். This afternoon, I stepped down as leader of Her Majesty's Loyal Opposition and leader of the Conservative Party of Canada following a Reform Act vote in our caucus. It was an honour of a lifetime to lead the party of Sir John A. Macdonald and Confederation, of Robert Borden and Vimy Ridge, of John Diefenbaker and the Bill of Rights, of Brian Mulroney leading the world on ending apartheid, and of Stephen Harper and his principled leadership on the world stage. Ours is the party of Canada's first female Prime Minister and Canada's first black cabinet minister. Our party founded this great nation. I believe it can and should lead Canada out of these troubling times for our country. I'd like to offer some parting thoughts on what I believe our party needs and what this country needs at this critical moment. I do this knowing that I've had my moment, my time at the microphone. But I love both the country and my party too much to not comment. This country needs a Conservative Party that is both an intellectual force and a governing force. Ideology without power is vanity. Seeking power without ideology is hubris. Canadians deserve a government that delivers exemplary management with a foundation based upon values and our decency as a country. What Canadians deserve from a Conservative Party is balance, ideas, and inspiration. Conservatism is about a vision of the country that makes us exceptional. It feeds the soul. It causes us to aspire to be better for our country, for our communities, for our families and neighbors, and for our role as a leader on the world stage. But it is just dreaming without the lever of power that comes with inspiring the country and earning the trust of its people. Canada is in a dire moment of our history. You need only take a walk down the street in front of Parliament to see how divided we are. So my message to my party is the same I will give to the Prime Minister and members of Parliament on all sides of the House of Commons. Audi alterum partem. Hear the other side. Listen to all voices, not just the echoes from your own tribe. Realize that our country is divided and people are worried. Work together, because how we as leaders act now will define the next generation. If we keep our heads when all about us are losing theirs and blaming it on you, ours will be the future and everything that is in it. Canada is the northern half of this continent, and we sit on abundant resources. We can feed the world, power fleets, and tackle the housing crisis, the opioid crisis, poverty, and inequalities. We can confront the biggest global geopolitical threat in China while defending free trade with free nations. This world needs a serious Canada on the world stage again, especially our friends and family in Ukraine facing the Russian menace today. I believe that a strong, modern, and united Conservative Party will help our country heal and help our country lead again. I pledge my support and unwavering loyalty to our next leader, and I urge everyone in our party to come together and do the same. I want to thank Rebecca, the love of my life, my partner, my rock, and my safe harbor. Thank you. I love you. I want to thank my children, Molly and Jack. You inspire both Rebecca and I.
and you'll be seeing a little more of me than over the last 18 months. And I want to thank the people of Durham, who I will continue to serve as Member of Parliament. I never lose sight of what an honor it is for me to serve my hometown in Parliament. And there is not a bad seat in the House of Commons, from the back corner by the curtains where I first sat to the front rows. Serving Canada has always been the honor of my life, whether it is in a flight suit or in a business suit, and I will never stop serving Canada. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:12 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. எரின் ஓட்டோலேனுடைய அந்த பதவி விலகல் குறித்த அறிக்கையை பற்றி பார்த்தீர்கள். எனவே அவர் இந்த பதவி தலைவர் பகுதியிலிருந்து விலகியிருந்தாலும் கூட தொடர்ந்தும் டோர்ஹாம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றியுள்ளதாகவும் தற்போதைய கனடா நிலைமை மற்றும் கட்சி நிலைமைகள் பற்றிய தனது கருத்துக்களையும் அவர் தெரிவித்து அதனிடம் பலருக்கும் அவருடைய நன்றிகளையும் கூட இவ்வளவு காலம் தன்னுடைய ஒத்துழைத்த நிறைய நபர்களுக்கும் தனது நன்றியும் கூட அவர் தெரிவித்திருந்தார். எனவே இன்று அல்லது நாளைக்குள் அதனுடைய தலைவர்களை முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கின்றது. எனவே அந்த வகையில் அநேகமாக மனிடோவாவைச் சேர்ந்த எம்பியான கேண்டைஸ் பர்கர் என்பவர் தலைவராக வர வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது. எனவே இன்னும் உத்தியோகபூர்வமான அதனுடைய தகவல்கள் வெளியாகவில்லை. இன்னும் அநேகமாக கூடிய விரைவில் அதுக்கான தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதையும் நாங்கள் அறிய தருவோம். அடுத்ததாக பார்க்கிருக்கின்ற தகவல் இப்போ இந்த ஒன்டாரியோனுடைய லாக்டவுன்ஸ் மற்றும் ஒன்டாரியோ மட்டுமின்றி அநேகமான மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் கூட இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதனுடைய கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்பட இருக்கின்றன. எனவே எதிர்வரும் நாட்களில் மேலும் இதனுடைய தளர்வுகளை எதிர்பார்க்கக்கூடியதாக இருப்பதாக தெரிகின்றது. குறிப்பாக ஒன்டாரியோ மற்றும் கியூபெக்கை பொறுத்தவரையில் கோவிட்-19 தொற்றின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் தற்சமயம் 2939 பேர் தற்சமயம் வைத்தியசாலையில் கோவிட் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதில் 555 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிகிறது. கியூபெக்கை பொறுத்தவரையில் 2730 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 204 பேர் ஐசியு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அண்மைய நாட்களில் ஒப்பிடும்போது அதனுடைய எண்ணிக்கை குறைவடைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த அளவில் அநேகமான மாகாணங்களில் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் கோவிட்-19 அந்த கட்டுப்பாடுகள் மேலும் தளர்த்தப்படலாம் என தெரிகின்றது. ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த திங்கட்கிழமை முதல் ஜிம்மாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட் டைனிங்காக இருக்கட்டும், சினிமாஸ் மற்றும் ஏனைய சில பொழுதுபோக்கு விடயங்கள் கட்டுப்பாடுகளுடன் அதாவது 50% கெப்பாசிட்டியுடன் மீள் திறக்கப்பட்டன. எனவே ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் டக்ஃபோர்ட் அவர்கள் கூறுகின்ற விடயம் என்று பார்க்கும்போது வருகின்ற பிப்ரவரி 21 அளவில் மீண்டும் சில கட்டுப்பாடுகளை விதிக்க இருப்பதாகவும் மார்ச் 14 அளவில் கிட்டத்தட்ட அதையும் தாண்டி அதாவது இந்த நிலைமையை பொறுத்து அதையும் தாண்டி சில தளர்வுகள் விதிக்கப்படலாம். குறிப்பாக சொல்லப்போனால் ரெஸ்டாரண்ட்ஸில் முழுமையான கெப்பாசிட்டியோட டைனிங் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். இது அடுத்து வருகின்ற வாரங்களில் ஏற்படுகின்ற நிலைமையை பொறுத்து என்றும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவல்ட்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற பிப்ரவரி 14 பிறகு ஜிம்ஸ் மற்றும் ஸ்பாஸ் மற்றும் ஏனைய சில இடங்கள் ரீஓப்பன் பண்ணதாக இருப்பதாகவும் அதே நேரம் இதுக்கு முதல் கூறிய விடயம் இந்த வேக்சின் போடாதவர்களுக்கு டாக்ஸ் அறவிடப்பட இருப்பதாகவும் ஏற்கனவே முதல் கூறியிருந்தார். ஆனால் தற்சமயம் அதாவது மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இப்படி கூறியதாகவும் எனவே அந்த விடயத்தை அதாவது வேக்சின் போடாதவர்களுக்கு இந்த டாக்ஸ் அறவிடுவதை தவிர்க்க இருப்பதாகவும் அவர் அறிவித்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இதே சமயம்
மருத்துவர்கள் மற்றும் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களின்படி எப்படி இந்த ஒமிக்ரான் திரிபு வந்து மீண்டும் ஒரு எல்லையை தொட்டதோ அதே போன்று மேலும் சில திரிபுகளுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகின்றது. அதை பற்றி திட்டவட்டமாக தற்சமயம் கூற முடியாத இந்த நிலையில் வந்து மீண்டும் இந்த ரீஓப்பன் அல்லது இந்த மீள்திறப்பு வந்து சில வேளைகளை பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று கூட அவர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த ஒமிக்ரான் வைரஸ் வந்து இயற்கையாகவே ஒரு நோய் சக்தியை வந்து மக்களிடையே தோற்றுவித்தாலும் கூட, அதாவது தொற்றுகள் எண்ணிக்கை அதிகரித்தாலும் கூட அவர்கள் மக்களிடையே வந்து இந்த திரிபின் மூலமாக ஒரு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்ததும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் என்றும் கூறுகின்றார்கள். இருந்தாலும் இதன் மூலமாக வரக்கூடிய மேலதிக திரிபுகள் பற்றி இன்னும் தெளிவில்லாத இந்த காரணத்தால் இதனுடைய ஆய்வுகள் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்ற நேரத்தில் இந்த மீள் திறப்புகள் பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற தங்களுடைய கருத்தையும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே பார்க்கலாம் வரும் வாரங்களில் இந்த மாகாணங்களில் வந்து கட்டுப்பாடுகள் கோவிட்-19 கட்டுப்பாடுகள் தடுத்தப்படுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் கனடிய வலம் பகுதிக்குள் நுழைகின்றோம். கனடிய வலம் பகுதியில் தடுப்பூசி ஆணைகளுக்கு எதிரான ஒட்டாவா போராட்டங்கள் குறித்த விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், கடந்த வாரம் இந்த தடுப்பூசி ஆணைகளுக்கு எதிராக பாரத ஊர்தி ஓட்டுநர்கள் வந்து கடந்த வாரம் வானில் ஆரம்பித்து அதன் ஜிடியினூடாக ஒட்டாவா வரைக்கும் சென்று இதனுடைய கிட்டத்தட்ட ஒரு பாரத ஊர்தி கான்வேயினூடாக வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன் நேரம் இப்பொழுது 5வது தினமாக இந்த பாரவண்டி ஓட்டுநர்களின் எதிர்ப்பு போராட்டம் வந்து தொடர்கின்ற வருகின்ற இந்த சமயத்தில் இது சட்டவிரோதமாக காண வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக வந்து தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூட இதை பற்றி கருத்து தெரிவித்திருந்தார். இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கு ஒட்டாவா காவல்துறையுடன் மத்திய அரசாங்கம் இணைந்து செயல்பட்டு வருவதாக வந்து பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் இந்த ஆக்கிரமிப்பை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒட்டாவா காவல்துறைக்கு இராணுவ உதவி தேவைப்படலாம் என்ற ஒரு நிலைமையும் வந்து ஏற்படலாம். இது பற்றி ஒட்டாவா காவல்துறையின் தலைவர் Ps.ச அவர்கள் கூட தெரிவித்திருந்தார். தலைநகரில் மீதமுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து மிகவும் கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் என்ற விஷயம், மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கின்றார்கள். எனவே நாளுக்கு நாள் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் வந்து அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. மேபி அதாவது அவர்களுடைய சட்டவிரோத நிலைமைக்கு கூட இது கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இந்த கோவிட் தொற்றுடன் பணிக்கப்பட்ட இந்த பொது சுகாதார ஆணைகளை முடிவு கொண்டு வருவதற்கு இந்த கொள்கை வகுப்பாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரைக்கும் வந்து தங்கள் ஆர்ப்பாட்டங்களை கைவிடப் போவதில்லை என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் கூட ஒட்டாவாவில் இந்த வார விடுமுறையில் கூட மேலும் ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ள இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கூட ஒட்டாவா போலீசார் வந்து காவல்துறையினர் வந்து தமது எந்த ஒரு நிலைமைக்கும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இதற்காக கைது செய்யக்கூட தயங்க மாட்டோம் என்ற வகையிலும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து குறிப்பிட்ட சில பேர்கள் வந்து இந்த போராட்டத்தில் அதீதமாக செய்யப்பட்ட காரணத்தினாலுக்காக வந்து அவர்கள் கைது செய்யப்பட்ட வந்து இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தெரிகின்றது. எனவே இது பற்றி, அதாவது இந்த தடுப்பூசி ஆணைகளுக்கு எதிரான ஒட்டாவா போராட்டங்கள் பற்றி மத்திய அமைச்சர்கள் என்னென்ன கருத்துக்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். I would say from the first thing I'd say is for them, it's for the province to make a decision when it comes to vaccination. But I would say it's the right decision that they have taken. So now what we need to do is obviously to keep working together as a nation to make sure that we put COVID behind us as soon as possible. People have made great sacrifice. It's been tough for Canadians for the last 2 years, and that's why the public health measure we've put, the vaccination, we know it's the best way to get back to a sense of normality. That's why I feel everywhere I go in the country, people just want to get a sense of normality. And I think it's time to stand shoulder to shoulder. We've gone through a lot as a nation, and it's time to, assemble to make sure that we keep following science, we keep following data to protect the health and safety of people. But as a people, as a nation, I think it's kind of a time now to stand together. There's light at the end of the tunnel. We've done a lot of things together over the last 2 years. And for me, I'm laser focused on the opportunities ahead, making sure we get back the recovery, getting back to growth. In my case, rebuilding the industry to make sure Canada would be well positioned for the economy of the 21st century. But I think as people now, we need to sometimes bring the pressure down
in a sense. And now we saw the protesters, we say to them, we've heard you, but now it's time to go home. People of Ottawa, they want to have their downtown back. They've made their point. I think it's time to go home peacefully. So should the Ottawa police step in at this point? I have full confidence in our law enforcement agencies that they will do their job, and I hope that whatever remains peaceful, and I hope the protesters go home. Is there Thanks. any federal role in this? Is To there? get this resolved peacefully? I mean, they made their point. The entire country heard their point of view, and I think they should go home and let Ottawa, the residents of Ottawa businesses get back to their jobs. Well, I would simply point out that we've seen a tremendous number of national security experts come out and talk about the need for the Conservatives to come to the table and point out that the proposal we've made is preeminently reasonable. The offer to work with them at NSI COP is still there. We have an offer for an ad hoc committee where they can refer anything to an independent panel of jurists. So a series of very reasonable offers have been made. We're seeing independent experts from across the country call on the Conservatives to participate. I hope they will heed that call and engage with us in a reasonable conversation. You're going to come on the way of it. Okay. Yeah, look, I mean, I'll say very quickly, because I'm heading into caucus, that I think that the point has been made, and that there's been a lot of interruption here for local residents, and I think we need to understand and appreciate that people want to get back to their daily lives, get to work, get kids to school, be able to go and shop, etc. At the same time, I know that Ottawa Police is working very closely with federal partners. There's good lines of communication there, but certainly, and where appropriate, law enforcement action has been taken. I'm aware of the fact that I think that 2 charges have been laid, and that there are ongoing investigations. Those are all being carried out independently of the elected government. But there's been a point made, and certainly we hope that we'll be able to carry on. Thanks very much. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. டொரண்டோ நேரம் 9:23 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. ஒட்டாவாவில் தொடர்ந்து 5வது தினமாக தொடரும் இந்த பாரவண்டி ஓட்டுநர்களின் எதிர்ப்பு போராட்டம் பற்றி அமைச்சர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்ட விடயமாவது ஏற்கனவே அவர்களுடைய அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து விட்டார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே அவர்கள் கருத்தை தெரிவித்த பிறகும் கூட அங்கிருந்து கலகங்களை விளைவிப்பது சரியான விடயமில்லை. எனவே முடிந்தவரை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. எனவே பீஸான முறையில் அவர்கள் இதில் விலகி செல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதற்கான நடவடிக்கைகள் போலீசாரால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்ற விடயங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கப்படும். எனவே தற்சமயம் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வாரங்களில் இதனுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று. அடுத்ததாக லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் நீண்டகால பராமரிப்பு மையங்களில் பார்வையிட வருபவர்கள் மற்றும் அங்கு தங்கியிருப்பவர்களுக்கான கட்டுப்பாடுகளில் மாற்றம் கொண்டு வர இருப்பதாக லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் பால் கரண்ட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த ஒமிக்ரான் தீர்வினுடைய அதிகரிப்பு காரணமாக நீண்டகால பராமரிப்பு மையங்களில் இருப்பவர்கள் மற்றும் அங்கே விசிட் செய்பவர்கள் அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் அதாவது
அங்கீகரிக்க பெர்மிட்டட் விசிட்டர்ஸ் தவிர்த்து வேறு எவரும் வந்து நீண்ட கால பராமரிப்பு மையங்கள் வந்து பார்வையிட முடியாது. அங்கே இருப்பவர்களை வந்து பார்வையிட செல்ல முடியாது. அங்கே இருப்பவர்கள் கூட இந்த சோஷியல் ஸ்ட்ரிப்ஸோ அல்லது அவர்களுடைய மெடிக்கல் தேவைகள் மட்டும், அதாவது வைத்திய தேவைகள் தவிர்த்து வேறு எந்த விடயங்களுக்கும் அவர்கள் வெளியே செல்ல முடியாது என்று பல நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் வந்து விதித்தார்கள் கடந்த டிசம்பர்லேருந்து. எனவே தற்சமயம் என்று பார்க்கும்போது இப்பொழுது கூட அதே நிலைமை தான் தொடர்கின்றது. எனவே அங்கு தங்கியப்பவர்கள் வந்து சோஷியல் ட்ரிப்ஸோ மற்றும் ஏனைய சில விடயங்களுக்கு செல்ல முடியாது. பெர்மிட்டட் விசிட்டர்ஸ் மட்டும்தான் என்று அவர்கள் சென்று அங்கிருப்பவர்களை வந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கும். எனவே தற்சமயம் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் அனைவான் நீண்ட கால பராமரிப்பு மையங்களில் வந்து அவருடைய 4வது தடுப்பூசி வந்து போடப்பட்டு வருகின்றது. அந்த சமயம் கிட்டத்தட்ட ஆரம்பித்து குறிப்பிட்ட காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட 70 மேற்பட்டவர்கள், நீண்ட கால பராமரிப்பு மையங்கள் இருப்பவர்கள் மற்றும் ஊழியர்கள் வந்து இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்டுள்ள மேல் வந்து இதனுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு எண்ணம் இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அடுத்து வரும் வாரங்களில் வந்து அதாவது அங்கே பார்வையிட செல்பவர்களுக்கான கட்டுப்பாடுகள், அதாவது அங்கே அவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் இந்த பெர்மிட்டட் விசிட்டர்ஸுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகரிக்கப்படும் மற்றும் அங்கே இருக்கும் ரெசிடென்ட்ஸ், அதாவது நீண்ட கால பராமரிப்பு மையங்கள் இருப்பவர்கள் வந்து வெளியே செல்வதற்கான வாய்ப்புகளும், அதாவது அவர்களுடைய வைத்தியங்கள் தவிர்த்து வேறு சில தேவைகளுக்கும் அவர்களுடைய பர்சனல் விஷயங்களுக்கும் வந்து செல்லக்கூடியதாக இருக்கும் எனவும் வந்து உறுதியிருக்கின்றனர். எனவே அடுத்து வரும் நாட்களில் இது பெரிய உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை வெளியிடுவோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக குட் ஈவினிங் கடன நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கிருப்பது நாணய மாற்று வீதம். எனவே நாணய மாற்றை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் 201 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 61 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 201 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:28 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். எனவே ஆரம்பத்திலே கூறியபடி இந்த பனிப்பொழிவு, கடும் பனிப்பொழிவை வந்து ஒன்டாரியோவின் பல மாகாணங்கள் வந்து தொடர்ந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. ஒன்டாரியோ, கியூபெக் மற்றும் மார்டின்ஸ் ஆகிய இந்த அநேகமான மாகாணங்களில் வந்து கடுமையான பனிப்பொழிவை நாங்கள் இன்றிலிருந்து அது நாளை வரைக்கும் வந்து எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அநேகமான இடங்களில் 30 சென்டிமீட்டர் வரையான பனிப்பொழிவு வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த வகையில் வந்து நாளை இதற்கான அந்த நடவடிக்கைகள், அதாவது ஸ்னோ ரிமூவல் மற்றும் டிடி சர்வீஸ், அதாவது போக்குவரத்து சேவைகள் வந்து இதுக்காக அதிகரிக்கப்படுகின்றன. குறிப்பிட்டு சொல்ல போனால் கடந்த 2 வாரங்களுக்கு முதல் ஏற்பட்ட இந்த கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதாவது அதுக்கு முன்னதான அந்த எச்சரிக்கைகள் வந்து விட்டுப்பட்டும் கூட போக்குவரத்தில் வந்து நிறைய நெரிசல்களாகட்டும், வாகனங்கள் வந்து பனியில் சிக்கிக் கொண்டதாக இருக்கும், இப்படி நிறைய இன்னல்களை வந்து எதிர்கொண்டிருந்தார்கள். எனவே அதை முன்கூட்டியே தவிர்க்கும் வகையிலும் வந்து டிடிசி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து அதிக அளவு சேவைகள் வந்து அதிகரிக்கப்பட இருக்கின்றன. அதே நேரம் இந்த ஸ்னோ ரிமூவலாக இருக்கட்டும், அதனுடைய சால்ட் ஸ்ப்ரேயாக இருக்கட்டும், இப்படியான பல விடயங்கள் வந்து முன்கூட்டியே வந்து நடைபெற இருக்கின்றன. எனவே நாளையும் கூட இதனுடைய தேவைகள், அதாவது மக்களும் கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது அவருடைய தேவையற்ற விடயங்கள் தவிர்த்து வெளியே செல்வதை வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த 2 வாரங்களுக்கு முதல் அந்த கடும் பனிப்பொழிவு கூட அவர்கள் எதிர்பார்த்ததை விட, அதாவது கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் தான் அவர்களும் எதிர்பார்த்திருந்தார்கள். இருந்தாலும் கூட 60 சென்டிமீட்டர் வரையான பனிப்பொழிவை வந்து எதிர்கொண்டிருந்தோம். எனவே இன்றைய நாளும் சரி, அதாவது இன்றைய நள்ளிரவும் சரி, நாளை காலையும் சரி, அதுக்கேற்ற வகையில் வந்து இந்த பனிப்பொழிவுக்கு ஏற்ற வகையில் வந்து நாங்கள் நாளை உங்கள் விடயங்களை, அன்றாட விடயங்களை மேற்கொள்ளுமாறு வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இப்படி ஸ்னோ ஸ்ட்ராம்ஸ் எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருந்த சமயத்தில் வந்து இந்த கிரவுண்ட் ஹாக் டே என்ற ஒரு விடயமும் இன்றைய தினம் பெரிதாக பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது வியர்ட்ரோவில், அதாவது ஒன்டாரியோஸ் ஒஃபிஷியல் கிரவுண்ட் ஹாக் டே மேஸ்காட் என்பவர் வந்து, அதாவது வியர்ட்ரோவில் என்பவர் வந்து ஏர்லி ஸ்ப்ரிங் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இன்றைய தினம் கணித்திருக்கின்றார். இந்த அறிவித்தல் வந்து
சவுத் ப்ரூஸ் பெனின்சுலா மேயர் ஜானிஸ் ஜாக்சன் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அவர் விர்ச்சுவலாக இந்த விடயம் நடைபெற்றது. இந்த வியாட்ரோவிலி ஃபெஸ்டிவல் 66வது அனிவர்சரியை கொண்டாடுகின்றது. வழமையாக ஒவ்வொரு வருடமும் இது வெகு விமர்சனையாக பல மக்கள் சேர்ந்து இதனை கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த முறை இந்த ஒமிக்ரான் திரிவு மற்றும் அதுக்கான கடந்த வருடத்தை போலவே இந்த தொற்று நிலைமை காரணமாக இது இன்றைய வருடமும் விர்ச்சுவலாகத்தான் நடைபெற்றது. எனவே இதில் வில்லி கணிதன்படி கிரவுண்ட் ஹாக் மூலமாக ஏர்லி ஸ்ப்ரிங் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தது. எனவே இந்த காலகட்டத்தில் இப்பத்தகைய இந்த ஸ்னோஸ்ட்ரோம் காலகட்டத்தில் இது மக்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் விடயமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏர்லி ஸ்ப்ரிங் வருகிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கவர் சாங். இந்த கவர் சாங்கை பாடிக்கின்றார் ஓவியா ஸ்ரீதரன். அசுரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் எள்ளு பூக்களே என்ற சைந்தவி குரலில் ஜி பிரகாஷ் இசையில் இடம்பெற்ற அந்த பாடல். இதனுடைய கவர் வடிவமாக ஓவியா ஸ்ரீதரன் அவர்கள் வழங்குகின்றார்கள். இப்பொழுது அந்த பாடலை பார்க்கலாம். எள்ளுவாய பூக்களை இரடத்தும் பக்கலை ஆளாள உஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெழுதையா கத்தோடு வாசம் கடெல்லாம் பாசம் ஊத்தாட்டோடு நெடுப்பி உருதையா சால் சாப்பு வேணா நில்லையா சாவையும் கூறு போட்டு கொள்ளையா பூக்களை இரடத்தும் பக்கலை ஆளாள உஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெழுதையா காத்தோடு வாசம் கடெல்லாம் பாசம் ஊத்தாட்டோடு நெடுப்பி உருதையா சால் சாப்பு வேணா நில்லையா சாவையும் கூறு போட்டு
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் 9:36 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. கிளையரங்கம் பகுதியில் ஓவியா ஸ்ரீதரன் வழங்கிய அந்த கவர் சாங் பார்த்திருந்தீர்கள். அந்த பாடலுக்கான பின்னணி இசையை வழங்கியிருந்தார் சுதர்ஷன். எனவே யூடியூப்லேருந்து சுதர்ஷனுடைய அவருடைய பேரை சர்ச் பண்ணாலும் சரி, மற்றும் ஓவியா ஸ்ரீதரனுடைய பேரை சர்ச் பண்ணாலும் நீங்கள் அவர்களுடைய கவர் சாங்ஸ் மற்றும் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்மைக்கால கணக்கெடுப்புகளின்படி ஒன்டாரியோவில் இந்த லாக்டவுன் இனிமே தேவையா அல்லது மற்றும் இந்த கட்டுப்பாடுகளுடைய எண்ணிக்கை கட்டுப்பாடுகளுடைய நிலைமை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கெடுப்பு இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் ஒன்டாரியோவில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 54% இனிமேலும் இந்த கோவிட்-19 கட்டுப்பாடுகள் தேவையில்லை, தற்போதைய நிலவரத்தின்படி தேவையில்லை என அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். தொற்று அறிகுறி இருந்தால் தாமாகவே தனிமைப்படுத்தி தாமாகவே நிலைமைகளை உணர்ந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமை தவிர்த்து மற்றபடி கோவிட்-19 இந்த கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது என்ற வகையில் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த 54% 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதுவும் குறிப்பிட்ட ஆண்கள் தான் இதுக்கான அதிகமாக சார்பாக பேசியிருக்கின்றார்கள் என்பது முக்கியமான விடயம். இதற்கு எதிராக இந்த கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று கருத்து வெளியிட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் பெண்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அதோடு அவர்கள் இந்த 54% இனிமேலும் இந்த லாக்டவுன் மற்றும் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பாக ரீஓப்பன் செய்வதெல்லாம் இனிமேல் தேவைப்படாது. ஏற்கனவே நாங்கள் இதோடு வாழ்ந்து பழகிவிட்டோம். எனவே இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். எனவே இந்த கட்டுப்பாடுகள் மேலும் தொடர்ந்து அதிகரிப்பதோ அதுக்கான வழிவகைகள் இனிவே தேவைப்படாது என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஏற்கனவே இந்த மாகாணங்களும் சரி அதற்கான கட்டுப்பாடுகள் தளர்வுகளை தகர்த்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றிய விடயங்களை. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது காலநிலை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலநிலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதை குறைந்த வெப்பநிலை 0°10°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவே தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°6°C, அதை குறைந்த வெப்பநிலை 0°13°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°1°C, அதை குறைந்த வெப்பநிலை 0°13°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°12°C, அது குறைந்த வெப்பநிலை 0°16°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 5°C, அது குறைந்த வெப்பநிலை 0°5°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. டொரண்டோ நேரம் 9:39 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா.
ஒன்டாரியோ கேஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் அப்படி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணதோ அதே போன்று நாளைய தினமும் மீண்டும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது கடந்த வாரம் போல பெரிய அளவு அதிகரிப்பாக இல்லாட்டியும் கூட GTA நிலையமான பகுதிகள் அதாவது டொரண்டோ, கிச்சனர் மற்றும் ஹாமில்டன் ஆணைய பகுதிகளில் வந்து 155 சென்ட்ஸ் பெர் லிட்டர் என்ற அளவில் வந்து உயர்வடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றும் பேரி, ஒட்டாவா, லண்டன் போன்ற இடங்களில் வந்து 154 சென்ட்ஸ் பெர் லிட்டர் என்ற அளவில் வந்து உயர்வாக இருக்கும் எனவும் வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அதிகபட்சமாக சட்பரியை பொறுத்த வரைக்கும் 166 சென்ட்ஸ் பெர் லிட்டர் என்ற வகையில் வந்து அங்கே அதிக அளவு அதாவது அதனுடைய உயர்வு வந்து அதிகமாக இருக்கும். குறைந்தபட்ச அளவில் என்று பார்க்கும் பொழுது பீட்டர்பரோவை பொறுத்த வரைக்கும் அங்கே குறைந்தபட்சமாக 151.6 சென்ட்ஸ் பெர் லிட்டர் என்ற அளவில் வந்து நாளை தினம் கேஸ் ப்ரைஸ் அமையக்கூடியதாக இருக்கிறது. எனவே தாமதப்படுத்தாமல் இப்பொழுது சான்ஸ் கிடைத்தால் நீங்கள் உங்களுடைய கேஸை வந்து ஃபில்லப் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது. எனவே அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் Ps.சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து எரின் முறைப்படி விலகியுள்ளார். இன்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் அவரை தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு பெரும்பான்மையான கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்தார்கள். ஓட்டூலை அடுத்த ஆண்டு நடைபெற திட்டமிடப்பட்ட தலைமை மதிப்பாய்வு வரை தலைவராக இருக்க கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதிக்கவில்லை. 118 கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 73 பேர் ஓட்டூலை தலைமை பதவியில் இருந்து நீக்குவதற்கு வாக்களித்துள்ளார்கள். இந்த வாக்கெடுப்பை தொடர்ந்து உடனடியாகவே அமலுக்கு வரும் வகையில் ஓட்டூல் தனது முறையான பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் தலைமைக்கு சமர்ப்பித்துள்ளார். ஆனாலும் தொடர்ந்தும் டுரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்ற உள்ளதாக ஓட்டூல் தெரிவித்துள்ளார். கனடா நமது வரலாற்றின் இக்கட்டான தருணத்தில் உள்ளது என தனது பதவி விலகல் குறித்த அறிக்கையில் ஓட்டூல் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒட்டோவாவில் தொடர்ந்து 5வது தினமாக தொடரும் பாரவண்டி ஓட்டுநர்களின் எதிர்ப்பு போராட்டம் சட்டவிரோதமாகி வருகிறது என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று கூறியுள்ளார். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர ஒட்டோவா காவல்துறையுடன் மத்திய அரசாங்கம் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒட்டோவா காவல்துறைக்கு இராணுவ உதவி தேவைப்படலாம் என ஒட்டோவா காவல்துறையின் தலைவர் பீட்டர் ஸ்லோலி தெரிவித்துள்ளார். தலைநகரில் மீதமுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் மிகவும் கொந்தளிப்பானவர்கள் என அவர் கூறினார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்வரும் வார இறுதியில் மீண்டும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க தயாராகி வருவதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கோவிட் தொற்றுடன் பிணைக்கப்பட்ட பொது சுகாதார ஆணைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கொள்கை வகுப்பாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை வெளியேற மாட்டோம் என இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் எதிர்ப்பாளர்கள் உறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் ஒட்டோவாவில் வார விடுமுறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 3 காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். ஒட்டோவாவைச் சேர்ந்த 37 வயதான ஆண், 25 வயதான ஆண், கியூபெக்கைச் சேர்ந்த 48 வயதான ஆண் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலதிகமாக 13 விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ஒட்டோவா காவல்துறை ஊடக அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது. 5 மாகாணங்களை தாக்கவுள்ள குளிர்கால புயல் 3 தினங்களுக்கு கடுமையான பனிப்பொழிவை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்படுகிறது. ஒன்டாரியோ, கியூபெக், மரிடைம்ஸ் ஆகிய இந்த வாரம் கடுமையான பனிப்பொழிவை எதிர்கொள்கின்றன. தெற்கு ஒன்டாரியோ, தெற்கு கியூபெக், 3 மரிடைம்ஸ் மாகாணங்களுக்கு சுற்றுச்சூழல் கனடா குளிர்கால புயல் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. சில பகுதிகளில் 30 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு ஒன்டாரியோவின் எல்லை நகரங்களான சார்னியா, வின்சர், அதை சுற்றியுள்ள பகுதிகள் கனடாவில் அதிக பனிப்பொழிவை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த பகுதிகள் 20 முதல் 30 சென்டிமீட்டர் பனிப்பொழிவு, மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று ஆகியவற்றை எதிர்கொள்ளக்கூடும் என எச்சரிக்கப்படுகிறது. கோவிட் தொற்றுக்கு மத்தியில் கியூபெக் சுகாதார அமைப்பு பலவீனமாக உள்ளது என மாகாண இடைக்கால பொது சுகாதார இயக்குனர் கூறியுள்ளார். சுகாதார கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான சாத்தியக்கூறு அடுத்த சில வாரங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்து முடிவு செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். புதிதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஜனவரி இறுதி வாரத்தில் 25% குறைந்துள்ளது என சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கியூபெக்கில் இன்று 50 புதிய கோவிட் மரணங்களும் பதிவாகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் தொற்றின் காரணமாக 9608 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மரணங்களின் எண்ணிக்கை இதுவரை 34,194 பதிவாகியுள்ளது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:47 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ். எனவே எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை நீங்கள் வார நாட்களில் இரவு திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை நேர்கள் IPTV லைவினோடாகவும் ஃபேஸ்புக் லைவினோடாகவும் மற்றும் யூடியூப் லைவினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினோடாகவும் நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடை பெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேர்களே.